நண்பர்களுக்கு வணக்கம். மீண்டும் உங்கள் குழந்தை ஆதி. இந்த விஜய் பத்தின அந்த பதிவுலாம் போட்டுட்டு இருந்தேன் இல்லையா? அதுக்கு குட்டி அப்புன்ட்டு ஒரு சகோதரர் மெசேஜ் ஒண்ணு பண்ணியிருக்கிறாரு. "அண்ணா, உனக்காகவும் தான் பேசுறாங்க. நீங்க எல்லாம் எப்ப மாறப் போறீங்க?" அப்படின்ட்டு ஒரு பதிவு போட்டிருக்கிறாப்புல. என்ன எனக்காக பேசுறாங்க? அவருக்கு ஒரு புரிதல் வேணும். என்ன பேசினாரு இதுக்கு முன்னாடி? என்ன பேசிட்டு இருக்கிறாரு? இப்ப இவங்கெல்லாம் ஒரு விஷயம் யோசிக்கிறாங்கல்ல, மாற்று அரசியல் வேணுன்ட்டு. அந்த மாரி மாற்று அரசியல யோசிக்கிற ஆளு தான் நாங்களும். ஏன்னா, அப்படி யாரு இங்க புத்தரா ஒரு ஆள் வராங்க. அவரு யாரு? இப்ப வர்றவரு யாரு? இதுக்கு முன்னாடி என்ன பண்ணுனாருன்ற ஒரு பதிவு வேணும்ல. அது இல்லாம, அவரு நடிகர், எனக்கு புடிச்ச நடிகர் அப்படிங்கிறதுனால மட்டுமே அவரு நல்லது பண்ணிடுவாரு, நல்ல அரசியல் பண்ணிடுவாருன்னு நான் எப்படி நம்புறது? சொல்லுங்க. எப்படி இந்த நம்பிக்கை உங்களுக்கு வருது? அது புரியல. அவரு அவரு நம்ம உங்களுக்காக தான் பேசுறாருன்னு நீங்க சொல்றீங்க. ஆனா நாங்க பேசுறதெல்லாம் உங்களுக்காக. ஏன்னா, அத புரிஞ்சுக்கங்க. நல்ல மனிதரையும், நல்ல ஆட்சி குடுக்க போறவங்களையும் நாங்க ஏன் எதிர்க்க போறோம்? நாங்க மட்டும் என்ன இவங்க இந்த 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 அரசு நடத்துற அந்த ஆட்சியில நடக்கிற அந்த தப்பெல்லாம் நாங்க என்ன விரும்பி ஏத்துக்கிட்டா இருக்கோம்? அப்படிலாம் இல்ல. எங்களுக்கும் புடிக்கல. இங்க நெறையா தப்புக்கள் நடக்குது. நெறையா அரசு அலுவலகங்கள்ல கையூட்டு நடக்குது. டாஸ்மாக்ல ரூ. 10 எக்ஸ்ட்ரா வாங்கப்பட்டது அப்பட்டமா நடக்குது. எனக்கிட்டலாம் ரெக்கார்டு இருக்கு. சரி, அதெல்லாம் மத்த கட்சிகள் இவ்ளோ கட்சி இருக்கே, எந்த கட்சி அக்கறையோட இருக்கு? கேக்குதா? இல்ல நாளைக்கு ஒரு கட்சி கேட்க போதா? இன்னும் நெறைய இருக்கு. இன்னொரு விஷயம் தெரிஞ்சுங்களேன். கவர்மெண்ட் வேலை கிடைக்காது கிடைக்காதான்னு தவிச்சு நிக்கிறான் பாமரன். நாளைக்கு கவர்மெண்ட் வேலை கிடைச்சு இந்த பாமரன் அங்க போய் உட்கார்ந்த பிறகு, அவனும் இதே வேலைய தானே செய்றான். இப்ப இங்க பாமரனா இருந்து இந்த அரசாங்கத்த எதிர்த்து, இல்ல இந்த ஊழல எதிர்க்கிறவனும், அது உள்ள போயிட்டா அவனும் தானே அத செய்றான். இப்ப எங்க இருந்து இத சரி பண்ணணும்? ஆட்சி மாற்றம் வந்துலாம் இது ஒண்ணும் நடக்க போறது கிடையாது. முதல்ல நமக்குள்ள மாற்றம் வரணும். ஏன்னா, நமக்குள்ள போராட்ட குணமும், மாற்றமும் தான் இத சரி பண்ணும். அதனால அந்த நண்பருக்கு நன்றி. ஆனாலும் நாங்க சொல்றதும் உங்களுக்காகத்தான். அத புரிஞ்சுங்க. நன்றி.